வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். இந்த வீடியோ இந்த வாரம் எப்படி இருக்கும் கடகராசிக்கு. இந்த வாரம்னா மார்ச் 30, 2026 திங்கட்கிழமை ஆரம்பித்து மே ஃபஸ்ட்டு வீக்கில் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான இந்த 7 நாட்களுக்கான பலன். உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில், உங்கள் இலக்கை அடையக்கூடிய பயணத்தில் இந்த வீடியோ பங்களிக்க நான் நம்புகிறேன். இலக்கு வைங்க. இலக்கு இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கணும் வாழ்க்கையில். இந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அடைஞ்சிடலாம். 10 மடங்கு ஜெயிக்கணும், முதல் ஆளாக வரணும், நான் நல்லா வரணும் அப்படிங்கிற இலக்கை வச்சுட்டு அதை நோக்கி பயணத்தை ட்ராவல் பண்ணோம்னா அதை அடையலாம். தினசரி வாழ்க்கை ஒரு என்கரேஜாக இருக்கிறதுக்காக டெய்லி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்காக வார பலன் கொடுக்குறோம். ஒரு மாதம் எப்படி இருக்கிறதுக்காக மாத பலன் தர்றோம். அப்போ தொடர்ந்து அப்படியே உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த டிசம்பர் 31ங்கிற பொழுது நீங்கள் ஒரு 10 மடங்கு ஜெயிச்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 5 மடங்காக ஜெயிக்க முடியும். சரி, இப்போ நம்ம பலன் போகிறோம். கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு வாரம். ராசிபதி பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு 2ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் ட்ராவல் ஆகிறாரு. எல்லாமே கரெக்டு. நட்சத்திராதிபதி அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு மேபி சனி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி உங்களுக்கு 9ல், இதே ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் 6ல். ஸோ சமூகம் மனசும் அருமை. அப்போ உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 90லேருந்து ஒரு 110% அல்லது 100% வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மனதை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நன்றாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பத்தாது. எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் 100 மடங்காவது மனத்தெளிவு வேண்டும், மன உறுதி வேண்டும். அப்போ தான் உங்களால் ஒரு மாதத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஆகவே மனதை 100 மடங்குக்கு மேலே தெளிவாகவும் உறுதியாகவும் திடமாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட். அதாவது தனகுடும்பாதிபதி சூரியன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நன்றாக இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை அப்படிங்கிற மாதிரி போகுது. ஆனால் கூட சனி இருக்கான், கூட செவ்வாய் இருக்கான். இதில் சூரியன் என்னங்கிறான்னா சனியை தாண்டி கிராஸ் ஆகி போகிறான். அதாவது சனி 11ஆம் டிகிரியில், சூரியன் 15ஆம் டிகிரியில். அதே உங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு சனி 11ஆம் டிகிரியில், சூரியன் 18ஆம் டிகிரிக்கே போயிடறான். 7 டிகிரி தாண்டி போயிடறான் ஏப்ரல் 2ஆம் தேதி. அப்போ ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்துட்டாங்க சூரியனுக்கு சனிக்கு இருக்க கேப் 5-6 டிகிரிஸ். அப்போது உங்களுடைய தனகுடும்பாதிபதிக்கும் சனிக்கும் எந்த தொடரும் இல்லை. அப்போ செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பேச்சுவார்த்தை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விருத்திகள், உங்களுடைய முகப்பொழிவு, உங்கள் முகத்துக்கு கிடைக்கிற மரியாதை, இதெல்லாம் உயருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பேசலாம், நல்ல முடிவு எடுக்கலான்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ 2ஆம் வீட்டில் கேது இருக்கான். கேது சுக்கரன் சாரம். சுக்கரன் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் நல்லது இல்லை, இட்ஸ் ஓகே. ஏன்னா சுக்கரன் சுகஸ்தானாதிபதி தன் சொந்த வீட்டை பார்க்குறாங்கிற இடத்துல கரெக்டு. தொழில்ஸ்தான லாபஸ்தான தொழில்ஸ்தானம் இருக்காங்க கரெக்டு. அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சம்திங் இட்ஸ் கம்ஃபர்டபுள் தான். அப்போ அந்த சுக்கரன் சாரத்து கேது குடும்பத்தை கெடுக்க போகிறது இல்லை. அப்போ குடும்ப விருத்திக்கு சூரியன் நன்றாக இருக்கிறாங்கிற பாயிண்ட்டே போதுமானது. அடுத்த பாயிண்ட்டு, கண்டிப்பாக எடுக்கிற முடியல, நீங்கள் அழகாக ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் போன்றவற்றில் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்பமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, குழந்தைங்க, பெயர் புகழ், மரியாதை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஈவன் குருமங்கள யோகம் தான். குரு 12ஆம் வீட்டில் மறைந்து 8ஆம் வீட்டில் செவ்வாய் பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். அதுக்காக குழந்தைகளை தொட்டு பரம்பரை தொட்டு பெரிய ரிஸ்கெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். காரணம், செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் போய் சூரியனை போய் சேர்ந்துடும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு 5க்கு 9ஆம் வீடு போகிறது, திருவோணம் போகிறது நல்லதுங்கிற பாயிண்ட்டு சனியோடு சேர்ந்து வரும்பொழுது வராது. அது அந்த இடத்த கெடுக்கும். அது ஒரு பித்திருதோஷம் மாதிரி. அப்போது குழந்தைகளுக்கு ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது, குழந்தைகளால் நம்மளுக்கு ஒரு நிம்மதின்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் கோ அலாங் வித் யுவர் சில்ட்ரன் பீஸ்ஃபுல்லி. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு 6க்குரிய குரு 6ஆம் வீட்டையும் பார்க்குறான். நோய் நொடி, கவலை, எதிரி, போராட்டம், இதெல்லாம் ஒரு பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. எதனால் சொல்கிறேன்னா 6க்குரிய 6ஆம் வீட்டை பார்க்கறதால மட்டும் இல்லை, உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு இருக்கிற புதனையும் ராகையும் பார்க்க பொழுது ஒரு வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளாக இருக்கும். வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் அனைத்துமே உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை அணுகிற பொழுது உங்களால் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட முடியும். ஒரு தவறு இருக்குதுன்னா கூட யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஒரு கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியும், ஒரு வலியை தாங்கிக் கொள்ள முடியும், ஒரு நோயை தாங்கிக் கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்களில் போட்டி, பொறாமை, பிரச்சனைகளை நீங்கள் தொடவே தொடாதீங்க. கூலாக விட்டுருங்க.
ஏன்னா செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறான், நல்லதில்லை. எதிரி கம்முன்னு தொடாதீங்க, விட்டுருங்க. நோய் நொடியை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மீறி வந்தால் ஒரு சின்னதாக 2 சொட்டு ரத்தத்தில் சின்ன குட்டி காயம் ஏற்படலாம் அல்லது கோபம் வரலாம், இவ்வளோ தான். இன்னும் பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது 7 சனி வந்து உங்களுக்கு சூரியன் செவ்வாயோடு சேர்றான். சூரியன் வந்து பின்னால், செவ்வாய் முன்னால். அப்போது திருமண வாழ்க்கையில் யுத்தம் ஏற்படுறதுக்கோ, மனைவியோட வாழ்க்கை துணையோட சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மனைவிக்கு உடல்நலக்கேடு ஏற்படலாம், நண்பர்களுக்கு உடல்நலக்கேடு ஏற்படலாம், பார்ட்னர்ஸுக்கு உடல்நலக்கேடு ஏற்படலாம், மனது கூட கெடலாம், உங்கள் மேலே வருத்தப்படலாம். அப்போது அந்த இல்லற துணையோட, அதேமாதிரி நண்பர்களோட, பார்ட்னர்ஸோட ஒரு டீசன்ட் ரிலேஷன்ஷிப்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறக்கு முன்னால் நண்பர்களே ஸ்கோப் பண்ண போகிறேன், எதை நோக்கி போகணும்னு சொல்ல போகிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறக்கு முன்னால் அவசியம் நண்பர்களே, நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதுக்குள்ளே போய் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ இந்த ஜோதிடம் ஒவ்வொரு நாளைக்கும் தினசரி பலன் தர்றேன், ஒவ்வொரு வாரத்துக்கும் பலன் தரோம், ஒரு மாதத்துக்கும் பலன் தரேன்னா, இந்த மாதம் இந்த வருட கடைசிக்குள்ளார நாங்கள் ஒரு 500லேருந்து ஒரு 5000 பேர் ஒரு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி மோர் தென் 50-60 பீப்புள் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு 10 மடங்கு வெற்றி அடைய போகிறோம். உங்களுக்கு அதில் கலந்துக்கலாம். அடுத்த வருஷத்தில் நம்ம ஒரு 50லேருந்து 100 வருட இலக்கை அடையிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2 வருடங்களுக்கு பிறகு 2026, 27க்கு பிறகு 2028 ஜனவரியில் நம்ம உழைக்கக்கூடாது. ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிடும். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வார் போயிட்டுருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார சீரழிவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மொத்த உலகமே ஸ்தம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 மடங்கு விலைவாசி ஏறிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? இப்போ 2020 கேதுனால அந்த கொரோனா வந்துச்சு. இப்போ 2026 ராகுனால இந்த பிரச்சனை, யுத்தம், அடிதடி, ஆயுதம், இதெல்லாம் ராகு. காயமாய் ரத்தம் வந்தால் ராகு, பணம் இல்லாமல் ரத்தம் வந்தால் ராகு, பணக்கஷ்டம் வந்தால் ராகு, மனக்கஷ்டம் வந்தால் கேது, பயந்தால் கேது. இதே பணத்தினால் துன்பப்பட்டால் ராகு. அப்போ இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வரப்போகிறோம்? என்னால் உங்களை 10 மடங்கு ஜெயிக்க முடிக்கிற ட்ரை பண்ண முடியும்னா, நம்ம ஏன் அட்லீஸ்ட் 5 மடங்காக ஜெயிச்சோன்னா கூட போதுமானது தானே? மொத்த உலகம் கஷ்டப்படுறது நாம் வாழலாமே. அதனால் என்னுடைய கைடன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட்டில் போகிறோம். இப்போ என்னான்னு கேட்டேன்னாங்க, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில்ஸ்தான செவ்வாய் 9ஆம் வீட்டில், லாபஸ்தான சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில். அப்போது தொழிலும் தொழில் லாபமும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளாக இருக்கும். இந்த ஒரு வாரம் ஒரு தொழில் விருத்திக்குரிய ஒரு வாரமாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ தொழில் வந்து ஸ்டாப் ஆகிரும், தொழிலில் பிரச்சனை வந்துடும், அதில் ஒரு சோதனை வந்துன்னு எனக்கு தோணலை. இங்கே எங்கே சோதனை வருதுன்னா, நண்பர்களோட, மனைவியோட, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதைத்தான் கவனிக்குமே ஒழிய, இந்த ஒரு வாரம் நீங்கள் தொழில் விருத்தி, தொழில் லாபம்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு பயணத்தில் அப்படியே நீங்கள் போயிட்டே இருங்க. ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த தொழிலை, நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் நம்புறேன்னா வந்துடுவேன், ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிருவேன். எப்படி அடையிறேன்னு நான் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடைய வைக்கிறேன். எக்ஸ்ட்ராடனரியாக நம்மளால் எளிதாக ஜெயிக்க முடியும். மனித மூளை, அந்த வலது பக்கத்து மூளை, அதாவது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் 72 லட்சம் வருடங்களுக்கான விஷயங்களை பதிவு செய்து ரீகலெக்ட் பண்ண முடியும். 72 லட்சம் மடங்கு நம்மளால் ஜெயிக்க முடியும். சரி, லட்சம் மடங்கு ஜெயிக்க முடியும்னு எடுத்துக்கங்களேன். நம்ம 10 மடங்கு ஜெயிக்கிறது தான் ட்ரை பண்ணுறோம், முடியாதா? we can try and reach it. உங்களுக்கு வெற்றி வேணும், எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி.